அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கிறேன்னா எங்கள் செட்டே மாட்டிக்கிச்சு. நானும் மணித்தாலும் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்களாம் எடுத்துப்போம். என்ன மணிமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒருத்தர் டை அடிச்சுன்னு வந்தவர். எனக்கு புரியல ஒரு சோகம் என்னென்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலா என்னை லவ் பண்ண நான் மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்து அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்தில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடலை இதை போடலை நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிட்டார். அடுத்த படத்தில் வண்ணி கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்காக்கா நீங்கள் அவரை போய் நம்புறீங்கக்கா. அவர் பார்க்குறவங்க எல்லாரையும் அதாக்கா சொல்கிறாரு. நீங்களாம் பார்த்ததே இல்லை. அப்படியே நீ இன்னும் இவ்வளோ ஷக்கீலா அம்மா அவர்களை பேச அழைக்கிறோம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ. 2 பேர் இருக்கிறாங்க. உன்னை சொல்லலை. அப்புறமா இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பற்றி பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார். வேறு லெவலு. எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணும்னா, உலகத்தில் கேட்கலையா? உலகத்தில் வந்து 4-5 அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல. குறைச்சிக்கிங்க. அவ்வளோ சத்தமாவா பேசுகிறேன்? வரணுமா? ஸோ 4-5 அக்கா தங்கச்சி வச்சுருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க. இவன் ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிக்கிறான். இவளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன். நல்லா கூப்பிடுவா, மரியாதையாக இருப்பா. டென்ஷன் ஆனால் ஷக்கீலா அப்படின்னு ஒரு கத்துவா. சரி, டென்ஷன் ஆகிட்டா. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு 4 நாள் பேசியிருப்பேன். டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான். 5ஆவது நாள் காலையில் அக்கா டுநைட் இஸ் யுவர் ஃப்ளைட் அப்படின்னா. என்னடி சொல்கிறேன்? எங்கே போகிறோம்? பேங்காக். சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன். நோக்கா ஷூட்டிங் கார். சரி கத்தாது, மெதுவாக சொல்லு. ஷூட்டிங் என்ன இருக்குன்னா முதலே பாஸ்போர்ட் வாங்குவாங்க, டிக்கெட்டு அதெல்லாம் என்னென்னோ இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது ஃப்ரீ விசாவா? அப்போது ஆன் அரைவல் விசாவாம். அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கிறேன்னா எங்கள் செட்டே மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, நான் வந்து அதாவது 15 நாள் ஷூட் பண்ணோம். 15 நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க. அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லோரும் கூப்பிட்டு போவாங்க. நடக்க வச்ச ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலாக எடுப்பாங்க. சுற்றி அக்கா சேஞ்ச் இங்கே எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது? கோ டு த ரெஸ்ட் ரூம். ஐயோ கத்துவா எல்லோரும் முடியுமே. சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு நம்மளுக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு. அப்போது தமிழங்கெல்லாம் வராங்கல்ல, கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடி. அதுக்கப்புறம் அப்போ அடுத்த மால் அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும். அடுத்த மால் அடுத்ததோ நம்ம ஹோட்டலு. அப்போது என் தோழன் நண்பன் இருக்கான் ஷக்கி. நாளைக்கும் இதே தான். வாட் எவர் இட் இஸ். என்னன்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது. ஒரே கோடையில் 2 பேர் நின்று இருக்கோம், 3 பேர் நின்று இருக்கோம். அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு, ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்தில்
மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அனுபவித்தேன். அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஃபேமிலி இல்லை. நான் நிறைய சேனலில் அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் தெரியும். வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சதுன்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மை. 15 நாள் அங்கே பண்ணோம். ஆனால் என்னங்க ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு 15-20 பேர் 20 பேர் டெக்னீஷியனு, 15 ஆர்டிஸ்ட்டு, அப்பா. ஆனால் எங்கள் கூட வந்தவங்களாம் நல்ல உள்ளங்கள், நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனால் ஒன்றுங்க, சுற்றி பார்க்குறதுக்கு 2 நாள் தான் டைம். டியூஷன் டைம் மாதிரி 2 நாள். ஜஸ்ட் 2 days யூ ஹேவ் இப்படி வந்துடணும். இன்னொன்று, இவன் மட்டும் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறான்னு தெரியல. எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவா. அதுனா அவளுக்கு அவ்வளோ போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது. எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவா. நம்ம 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அங்கே அந்த யானை பார்க்கு, அந்த புலி, ஒரிஜினல் புலியை போய் தொடுறது, அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்து 15 நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு. அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக நான் மதி சாருக்கு, பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி, இதுதான் உண்மை. ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருக்குது. நான் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா, இல்லை வாழ்ந்திருக்கேன் நான், அப்படி சொல்லிட்டு போட்டோம். அவங்க இஷ்டம் தானே, அவங்க படம். சரிங்க, அதான் உண்மை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். சார் சொன்ன மாதிரி, சார் எல்லார் பேரும் சொல்லணுன்னா மறந்துடுவேன், அப்போ திட்டு வாங்குவேன் சார். அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார்? கொடுக்கவே வேணாம் சார். நானும் வனிதாலாம் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்களாம் எடுத்துப்போம். என்ன மணிமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒருத்தர் டை அடிச்சுன்னு வந்தவர். எனக்கு புரியல. ஒரு சோகம் என்னென்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலாவை என்னை லவ் பண்ண மாதிரி நான் மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்து அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்தில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடலை இதை போடலை, நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிட்டார். அடுத்த படத்தில் வனி கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்கா நீங்கள் அவரை போய் நம்புறீங்கக்கா. அவர் பார்க்குறவங்க எல்லாரையும் அதாக்கா சொல்கிறாரு. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பற்றி சொல்லணுங்க. கிரண் உண்மையிலே என்ன அழகாக இருக்கிறாள்ல, வேற லெவலு. So beautiful, so cute. I've fallen in love. Actually, yes. I wish I was a man. Anyways, a beautiful team. திருஷ்டி படாமல், கண்ணு படாமல், இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்லா பேசுகிறீங்க, என்னை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. நான் ஒர்க்கே பண்ணாத டைரக்டர், ப்ரொடியூசர்லாம் கூட பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மே God bless you all. அதாவது நான் ஸ்டார்டிங்கே மதி சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த லான்ச் முடிஞ்சால் கண்டிப்பாக வைரல் ஆகும்னு தெரியும். கண்டென்ட்டே இல்லாமல் கண்டென்ட் அவங்களே எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்தபடியாக இன்னைக்கு ஆர்த்தி